மத்திய நைஜீரியாவில் செயல்படும் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறிய குளோரின் வாயு பாதிப்பால் 8 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நைஜீரியாவின் மத்திய பகுதியில் உள்ள நகரம் ஜாஸ். இந்நகரத்தில் செயல்படும் லாமிங்கோ என்ற தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து எதிர்பாராத விதமாக சிலிண்டர் ஒன்று வெடித்ததால் குளோரின் வாயு வெளியேறியது. இந்த வாயு ஏற்படுத்திய பாதிப்பால் 8 பேர் உயிரிழந்தனர். My daughter is dead. Brinda Toby Adebayo is dead. What are we going to do? I saw her corpse this morning and many more. 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு சிலர் முதலுதவிக்கு பின் வீட்டிற்கு அனுப்பப்படுவதாகவும் மருத்துவமனை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு செய்த துணை ஆளுநர் சன்னி தியோடன் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார். It's a product of what we call an industrial accident. It wasn't anybody's doing. It was a technical problem. I have just seen the cylinder from which it occurred. The nozzle broke off and that caused the leakage. So please accept it as one of the doings of God. It's unfortunate. நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்த காலாவதியான அனைத்து பொருட்களையும் அகற்றும் நடவடிக்கையை நைஜீரிய அரசு உடனடியாக மேற்கொண்டது. மக்கள் நெரிசல் மிகுந்த சந்தை பகுதிக்கு அருகே இந்த சுத்திகரிப்பு நிலையம் இருப்பதால் ஆபத்துகள் எதுவும் எழா வண்ணம் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக செய்திப் பிரிவு நியூஸ் 7 தமிழ்.